Hi everyone, welcome to our channel SAJA'S. இன்னைக்கு இந்த வீடியோல cardinal directionsனோட பேலன்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். அண்ட் ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் டைரக்ஷன்ஸ்னோட பேசிக்ஸ் எல்லாமே ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ்னோட பேசிக்ஸ் கற்றுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப் த 5 villages PQRST situated close to each other, P is to the west of Q, R is to the south of P, T is to the north of Q, and S is to the east of T. Then R is in which direction with respect to S? So இந்த கொஷின் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே இந்த டைப் ஆஃப் கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே உங்களுக்கு டீப் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதில் என்னென்னா இந்த கான்செப்ட் தான். அதுக்கப்புறமேட்டு ஸோ இதை மட்டும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே முடிஞ்சு. ஸோ கியூனோட வெஸ்ட்டில் பீன்ற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு, பீனோட சவுத்தில் ஆர்ங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி கியூ வில்லேஜ் இருக்க நார்த்தன் டைரக்ஷனில் டி வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. டி வில்லேஜ் இருக்க ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் எஸ்ன்ற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ப்ராப்ளமையும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் கியூ. கியூனுடைய வெஸ்ட்டில் பிங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கியூ இங்கே வச்சுக்கலாம். ஸோ கியூனுடைய வெஸ்டர்ன் டைரக்ஷனில் பி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீனோட வெஸ்ட்டு, இது தானே வெஸ்ட்டு, கியூனுடைய வெஸ்ட்டில் பிங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஆர் இஸ் டு த சவுத் ஆஃப் பி, அதாவது பிங்கிற வில்லேஜ் அதனோட சதர்ன் பார்ட்டில் ஆறுங்கிற வில்லேஜ் இருக்குது. ஸோ இப்போது பிங்கிற வில்லேஜ் இங்கே இருக்கா, இதனோட சதர்ன் பார்ட்டில் ஆறுங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு சவுத்து. ஸோ இங்கே ஆர் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், டி இஸ் டு த நார்த் ஆஃப் கியூ. கியூனுடைய நார்த்தன் டைரக்ஷனில் டீங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கியூனுடைய நார்த் இது தானே. ஸோ இங்கே டீங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், எஸ் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் டி. டீனுடைய ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் எஸ்ங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. டீனுடைய ஈஸ்டர்ன் டைரக்ஷன் இந்த சைடு தானே. ஸோ இந்த டைரக்ஷனில் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் எஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறத நம்ம பிரேக் டவுன் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. இப்போது தென் ஆர் இஸ் இன் விச் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். அப்போது எஸ்ங்கிற வில்லேஜ்லேருந்து ஆறுங்கிற வில்லேஜ் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம எஸ்ஸிலேருந்து பார்க்கணும். ஓகேவா, எஸ்ஸிலேருந்து ஆறுங்கிற வில்லேஜ் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குன்னு பார்க்கணும். எஸ்ஸிலேருந்து ஆறுங்கிற அந்த ஒரு வில்லேஜ் எந்த டைரக்ஷனில் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த டைரக்ஷன், அப்போனா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கேருந்து இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் சவுத் வெஸ்ட். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். PQRSTUVW, ஸோ டோட்டலாக 8 members இருக்காங்க. ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ ரவுண்ட் டேபிள் இன் த சேம் ஆர்டர் ஃபார் குரூப் டிஸ்கஷன் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த 8 மெம்பர்ஸும் ஒரு ரவுண்ட் டேபிளில் குரூப் டிஸ்கஷனுக்காக உட்காந்துருக்காங்க. தேர் பொசிஷன்ஸ் ஆர் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் அவங்களோட பொசிஷன் கிளாக் வைஸில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேயே கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி. ஸோ இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் ஆல்ரெடி பேசிக் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இஃப் வி சிட்ஸ் இன் த நார்த். ஓகே, வி இங்கே ஒரே ஒரு நம்மளுக்கு க்ளூ தான் கொடுத்துருக்காங்க. வி நார்த் டைரக்ஷன் நோக்கி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் எஸ். இப்போ நம்ம
எஸ்ஸுனோட பொசிஷன் எந்த டைரக்ஷன் நோக்கி எஸ் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். கொஷின் பார்க்குறதுக்கு வந்து ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த சம்மை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஸோ டோட்டலாக வந்து 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 8 கோடு போட்டுக்கலாம், நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்ம வந்து கிளாக் வைஸ்னால் இப்படி, ஓகே, கிளாக் வைஸ்னால் இந்த டைரெக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி, அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி சுற்றும் ஆன்டி கிளாக் வைஸ். ஆனால் இங்கே வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம வந்து கேரக்டர் Pலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா, ஆனால் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து V வந்து சிட்ஸ் இன் த நார்த்து. ஸோ ஆப்வியஸாக V வந்து நம்ம வந்து நார்த் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடலாம். ஓகேவா? விக்கு அப்புறம் W. ஓகேவா? ஸோ அப்போது P வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. P Q R S T U V W. வெரி சிம்பிள். நார்த்தில் வந்து V வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நார்த்தில் V போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இன்னொரு க்ளூவும் கொடுத்தாச்சு. என்ன க்ளூனா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இப்படியே தான் போவோம். ஸோ அப்போ VW இப்படி போட்டோன்னா PQRSTUWவும் வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ அப்போது V வந்து நார்த் சைடில் இருக்குன்னா S வந்து எந்த டைரெக்ஷன்? இந்த டைரெக்ஷன் என்னது? சவுத் வெஸ்ட். ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு தான் கொஷின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் ஈஸியாக நம்ம பிரேக் டவுன் பண்ணோன்னா ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம பிரேக் பண்ண ப்ராப்ளம் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஷின் பெருசாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் while my house is to the south of the school. The market is to the north of the post office. If the distance of the market from the post office is equal to the distance of my house from my school, in which direction is the market with respect to my school? So இதை எப்படி வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், என் ஸ்கூல்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதாவது ஸ்கூல் நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது. ஸ்கூல்லேருந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்கூல்லேருந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்கூல்லேருந்து சதர்ன் டைரெக்ஷனை நோக்கி என்னோட ஹவுஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து சதர்ன் டைரெக்ஷன், சவுத்னா இந்த சைடு, ஸோ கீழே. இங்கே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வந்து ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல்லேருந்து ஈஸ்டர்ன் டைரெக்ஷனில் போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல்லேருந்து சதர்ன் டைரெக்ஷனில் வீடு இருக்குது. நெக்ஸ்ட்டு, த மார்க்கெட் இஸ் டு த நார்த் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய நார்த் டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய நார்த் டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த சென்டென்ஸை ஒழுங்காக கிளியராக படிங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ டிஸ்டன்ஸு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மார்க்கெட்னுடைய டிஸ்டன்ஸு ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் ஃப்ரம் மை ஸ்கூல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஸ்கூல்லேருந்து என்னோட வீடு அந்த தூரம் இருக்குது தெரியுமா, அந்த டிஸ்டன்ஸு, அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகிற அந்த தூரமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இதுக்கும் வந்து ஆன்சருக்கும் ஏதாவது ரிலேட்டட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து பயப்படவே வேண்டாம். ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இது ரெண்டுனுடைய டிஸ்டன்ஸும் இந்த ரெண்டுனுடைய டிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு, இன் விச் டைரக்ஷன் இஸ் த மார்க்கெட் வித் ரெஸ்பெக்ட் டு மை ஸ்கூல். அதாவது என் ஸ்கூல்லேருந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது, அதுதான் வந்து கொஷினே கேட்டிருக்காங்க. ஸோ நடுவில் இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து மார்க்கெட், வெரி சிம்பிள். ஸ்கூல்லேருந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது, இது எந்த டைரக்ஷன், இந்த கார்டினல் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட். ஸோ வெரி சிம்பிள், நார்த் ஈஸ்ட் தான் வந்து ஆன்சர்.
ஸோ கொஷின் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, நடுவில் ட்ரிக்கியாக வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா பயப்படவே வேண்டாம். ஜஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்மளோட ஆன்சர் என்னவோ அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தாலே போதும். ஸ்கூல்லேருந்து மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷன் நோக்கி இருக்குது, ஸோ அந்த டைரெக்ஷன் நார்த் ஈஸ்டர்ன் டைரெக்ஷன் முடிஞ்சு ஆன்சர் அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக அப்படி வந்து சால்வ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட், இஃப் சவுத் ஈஸ்ட் இஸ் கால்ட் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் இஸ் கால்ட் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் இஸ் கால்ட் சவுத் அண்ட் ஸோ ஆன், வாட் வில் நார்த் பி கால்டு? அதாவது எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. சவுத் ஈஸ்ட்டை ஈஸ்ட்டுன்னு சொல்லி அந்த பிளேஸில் வந்து ஈஸ்ட்டுன்னு மாற்றுறாங்க, நார்த் வெஸ்ட்டுங்கிற பிளேஸில் வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டைரெக்ஷனை இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் போட்டுக்கலாம், நம்ம நார்மல் டயக்ராம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த டைரெக்ஷன் டயக்ராமை ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு இன்னொரு டயக்ராம் போட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நார்த்து சவுத்து, ஈஸ்ட் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்டு. ஸோ மெயின் டைரெக்ஷனும் போட்டாச்சு, கார்டினல் டைரெக்ஷனும் போட்டாச்சு. கம்ப்ளீட் டைரெக்ஷன்ஸோட டயக்ராம் இது. இப்போது நம்ம வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான டயக்ராம். ஓகே, இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சவுத் ஈஸ்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சவுத் ஈஸ்ட்டுங்கிற இடத்துல ஈஸ்ட்டு. ஓகேவா? அப்போது இங்கே வந்து நம்ம ஈஸ்ட் போட்டோன்னா ஈஸ்டினுடைய ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னது? வெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு இருக்க இடத்துல வெஸ்ட்டு. இப்போ இது தானே நார்த் வெஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு இருக்க இடத்துல வந்து சவுத் வெஸ்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சவுத் வெஸ்ட்டுன்ற இருக்க இடத்துல வந்து சவுத்துன்னு போட்டாச்சு. சவுத் இருக்குன்னா சவுத்தினுடைய ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னது? நார்த்து. அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு ஸோ ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து நம்ம தான் வந்து ஃபில் பண்ணணும். நார்த் ஈஸ்ட் ரொம்பவே வந்து குழப்பாமல் ஈஸியாக வந்து போட்டுடலாம். இங்கே நார்த் இருக்குது, இங்கே வெஸ்ட் இருக்குது, இது நார்த் வெஸ்ட்டு. இங்கே வெஸ்ட் இருக்குது, இங்கே சவுத் இருக்குது, சவுத் வெஸ்ட்டு. இங்கே சவுத் இருக்குது, இங்கே ஈஸ்ட் இருக்குது, சவுத் ஈஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாமே போட்டாச்சா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம இது வந்து போட்டாச்சு. இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி நார்த் கால்டு? நார்த் டைரெக்ஷனில் இப்போ என்ன இருக்குது? நார்த் வெஸ்ட்டு. இது தானே நார்த்து. ஸோ நார்த் இங்கே இருக்கா? நார்த் இருக்க இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? நார்த் வெஸ்ட்டு. ஸோ நார்த் வெஸ்ட் சி, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இந்த டயக்ராம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைரெக்ஷனுக்கு பதிலாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃபில் பண்ணிவிட்டு என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ப்ராப்ளமை வித்தின் அ மினிட் 30 செகண்ட்ஸில் கூட இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து யூபிஎஸ்சியில் 2 or 3 டைம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்கு வந்து பேனிக் ஆகிறதுக்கு எந்த ஒரு அவசியமாக தேவையில்லை. ரொம்ப 30 செகண்ட்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய சம் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸாக சால்வ் பண்ண அந்த கொஷின் மாதிரியே தான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இஃப் சவுத் ஈஸ்ட் பிகேம் நார்த், நார்த் ஈஸ்ட் பிகேம் வெஸ்ட் அண்ட் ஸோ ஆன், வாட் வில் பி வெஸ்ட் பிகேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெஸ்ட்டு என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம அந்த டைரெக்ஷனுடைய அந்த டயக்ராமை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக இருக்க டைரெக்ஷன். இப்போ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சவுத் ஈஸ்ட் வந்து நார்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? சவுத் ஈஸ்ட் வந்து நார்த்தாக வந்து மாறி இருக்குது, போட்டாச்சு. நார்த்தினுடைய ஆப்போசிட் என்னது? சவுத்து. ஓகேவா? நீங்களா வந்து போட்டுக்கணும். இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நார்த்னுடைய ஆப்போசிட் கண்டிப்பாக சவுத் தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் பிகேம் வெஸ்ட். நார்த் ஈஸ்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதாவது இங்கே நார்த் ஈஸ்ட் வந்து வெஸ்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வெஸ்ட்டுனா வெஸ்டர்னுடைய ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னது? ஈஸ்ட்டு. ஓகே, இது போட்டாலே போதும். நெக்ஸ்ட் எல்லாம் போட்டுடலாம். இது வந்து சவுத் வெஸ்ட். இப்போது ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சா? வாட் வில் வெஸ்ட் பிகேம்? வெஸ்ட் எந்த டைரெக்ஷன்? இந்த டைரெக்ஷன். அப்போது வெஸ்ட் இப்போ என்னவா மாறி இருக்கு? சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனாக மாறி இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து சவுத் ஈஸ்ட்.
ஸோ வெஸ்ட் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனாக மாறி இருக்கு. ஸோ வெரி சிம்பிள். நம்ம எப்படி கொஸ்டினை பார்க்குறோன்றது தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூ தான் வந்து மாறின மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும். நார்த் கொடுத்துட்டாங்கன்னா நார்த்னுடைய அப்படியே ஆப்போசிட் வந்து சவுத்து. வெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் வந்து ஈஸ்ட்டு. ஸோ பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நம்மளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கார்டினல் டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரிஜினல் டயக்ராமையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? வெஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடாது, ஓகேவா? அது ரொம்ப தப்பாக முடிஞ்சிடும். வெஸ்ட் இங்கே இருக்கா, அப்போ இது என்ன நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட்டுன்னு பண்ணக்கூடாது. வெஸ்ட் டைரக்ஷன் ஒரிஜினலாக இருக்க வெஸ்ட் டைரக்ஷன் இப்போ என்னவா மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினலாக இருக்க வெஸ்ட் டைரக்ஷன் இங்கே. ஸோ இந்த இடத்துல இப்போ என்னவா மாறி இருக்கு? சவுத் ஈஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ கொஷினை வந்து ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். A direction pole was situated on the crossing. Due to an accident, the pole turned in such a manner that the pointer, which was showing east, started showing south. One traveler went to the wrong direction, thinking it to be west. In which direction actually he was traveling? Actually question என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில் அந்த டைரக்ஷன் அந்த பாயிண்டர் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஸோ மாறினதுனால ஈஸ்ட் ஷோ பண்ணிட்டு இருந்த பக்கம் வந்து இப்போது சவுத் டைரக்ஷனாக வந்து மாறிடுச்சு. இப்போது ஒரு டிராவலர் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு அந்த பாயிண்டர்ஸை பார்த்துட்டு. பட் ஆனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி சேஞ்ச் ஆனது அவருக்கு தெரியாது. அப்போது ஆக்சுவலாக அவர் இப்போது என்ன டைரக்ஷன் நோக்கி ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு? ஏன்னா அந்த பாயிண்டர் சேஞ்ச் ஆனது அவருக்கு தெரியாதுல்ல. நம்ம இப்போ அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலி இப்படி இருக்க அந்த போல் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலயமா வந்து எப்படி எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். A direction pole was situated on the crossing. ஸோ இந்த வேர்டு கிராசிங்னா சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ சென்டர். ஸோ அந்த போல் வந்து சென்டரில் இருக்குது. அந்த போல் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சென்டரில் இருக்க அந்த போல் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுனால டைரக்ஷன்ஸ் வந்து அந்த பாயிண்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னா ஈஸ்ட் ஷோ பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து சவுத்துன்னு இப்போ வந்து காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறினதுக்காக அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு டைரக்ஷனை வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ ஈஸ்ட்டுன்ற இடத்துல வந்து என்ன காமிக்குது? சவுத்து இங்கே நார்த்து. இங்கே சவுத்து இங்கே நார்த் இருந்துச்சுன்னா அப்போது வெஸ்ட்டு ஈஸ்ட்டு எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ நார்த் சவுத் இங்கேனா ஈஸ்ட் இந்த சைடு, வெஸ்ட் இந்த சைடு. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். நார்த் வந்து இந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் இப்படி இருக்குது, சவுத் இந்த சைடு இருக்குன்னா என்னோட வெஸ்ட் வந்து இந்த சைடு, என்னோட ஈஸ்ட் வந்து இந்த சைடு. ஸோ அதுதான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து சவுத் வெஸ்ட்டு. இந்த டைரக்ஷன் வந்து சவுத் ஈஸ்ட்டு. இந்த டைரக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட்டு. ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு டைரக்ஷன் அவங்க வந்து சொல்லியிருந்தா கூட போதும், மற்றதெல்லாம் நம்மளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நார்த் இங்கே இருக்குது, சவுத் இங்கே இருக்குது, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. கார்டினல் டைரக்ஷன் நம்மளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பர்சன் வந்து வெஸ்ட்டுன்னு நினச்சி அவர் ட்ராவல் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து எந்த டைரக்ஷன் குறிக்குது? ஒரிஜினலாக எந்த டைரக்ஷன் குறிக்குது? சவுத் டைரக்ஷனை குறிக்குது. அப்போது அந்த பர்சன் வந்து ராங்காக வெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு சதர்ன் டைரக்ஷன் நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். கொஷின் பார்க்க தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கார்டினல் டைரக்ஷன்ஸ் வந்து இதோட முடியுது. கார்டினல் டைரக்ஷன்ஸுடைய எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் 1 minute நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். அண்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து மறக்காமல் கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் உண்மையாலுமே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன். அண்ட் அதை தாண்டி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிற வரேன். Until then, it's bye from Jamila Fathima from SAJA'S.